எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் இந்த வாரத்தின் இரண்டாவது நிகழ்ச்சியிலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சற்று முன்பு மக்களை ஆவிக்குரிய குணமாக்குதல் மக்களுடைய சரீரத்துக்குள் அறிக்கை செய்யப்பட்டது. கண்டிப்பாய் ஏன் நான் அதை ஆவிக்குரிய குணமாக்குதல் என்று சொல்கிறேன்? நேற்று எங்களோட நிகழ்ச்சியில் இணைந்திருந்த மக்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை, தேவன் நமக்கு புத்திசாலிதனமான விசுவாசத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மை ஒரு மதத்துக்குள் திணிப்பதில்லை, நம்மை ஒரு உணர்ச்சியிலே கொண்டு செல்வதில்லை, கண்டிப்பாக இல்லை. தேவனோடு கூடிய உறவு என்பது உணர்ச்சியின் அடிப்படையிலானது அல்ல. தேவனோடு கூடிய உறவு அவர் வார்த்தையின் அடிப்படையிலான. எனவேதான் அவர் சொன்னார், என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனும் அவன் தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் அவனை ஒப்பிடுவேன். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. ஒரு பாறை மேல இருக்கிற வீடு அவ்வளவு சீக்கிரம் விழாது. அதனுடைய அஸ்திவாரம் மிக உறுதியான ஒன்றார். ஆனா அதே தருணம் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்கும். வார்த்தை கேட்கிறாங்க, வார்த்தை புரியுது, அதை மதிக்காதவர் யாரும், அதன்படி செய்யாதவர் யாரும் அவர் மணல் மேல் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறார். மணல் மேல கட்டுற வீடு வெகு சீக்கிரமாய் கட்ட முடியும், வெகு சீக்கிரமாய். எந்த ஒரு கடின உழைப்பும் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், வலி இல்லாமல் சாதாரணமா கட்டலாம். ஆனால் அது எந்த தருணத்துல விழும் தெரியாது, எந்த நொடி பொழுதுல இல்லாமல் போகும் தெரியாது. விழுந்ததும் விழுந்து முழுவதும் அழிந்தது என்ற வசனம் சொல்கிறது. எனவேதான் நம்முடைய விசுவாசம் தேவன் வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் இல்லை. இதை நீங்க புரிந்து கொள்ளும் போது பல அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. அந்த விசுவாசத்தினால்தான் இன்றைக்கு ஆவிக்குரிய குணமாக்குறது. அதாவது சரீரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, சோதிக்கும் பொழுது மாத்திரை மருந்து எடுத்தாலும் அந்த வியாதி குணமடைகிறது போல தெரியலன்னு சொல்லும்போது அது ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை கொண்டுள்ளது. எனவேதான் நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே 10 ஆவிக்குரிய அடையாளங்களை நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். அதனை தொடர்ந்து உடனடியாய் ஒரு அற்புதமான சாட்சி ஒளிபரப்பாகும். இந்த ஆவிக்குரிய தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட இந்த மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய நபர் தன் மதிப்பு மரியாதையை இழந்து கொண்டிருந்தார். ஆனா என்றைக்கு அவர் ரகசியத்தை புரிந்து கொண்டு தேவன் வார்த்தை மேல விசுவாசத்தை வைத்தாரோ, அவர் இழந்த மதிப்பு, அவர் இழந்த மரியாதை, அவர் இழந்த ஆரோக்கியம், இழந்த சமாதானம் அவருக்கு திரும்ப கிடைக்கிறது. தேவன் வார்த்தையின் மீது அவர் வாழ்க்கை கட்டப்பட்டதாய் நீங்கள் இப்போது பார்ப்பீர்கள். முதலாவது இந்த அடையாளங்களை பார்க்கலாம், தொடர்ந்து இந்த சாட்சியை கவனிக்கலாம். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்பம் ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் துபோ கோவில் இருக்கிறேன். துபே கோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்கிறோம். இது என்னுடைய மனைவி மீனா. துபே கோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக வாழ்க்கை சிறு வயது முதல் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டேன். என்னால் அந்த குடியை
நிறுத்த முடியவில்லை. படிப்படியாய் அது அதிகரித்து எனக்குள் பலமான ஒன்றாக அது மாறிவிட்டது. குடிப்பழக்கமானது எனக்குள்ளாக படிப்படியாய் அதிகரித்து கொண்டே வந்தது பலமாக. அதாவது ஒரு நாளைக்கு 1 பாட்டில் துவங்கி பிற்பாடு 2 பாட்டில் 3 பாட்டில். இதை பார்த்த என் மனைவி என்னிடத்திலே பேசினால், நான் மிக அதிகமாய் குடிக்கிறேன் என்று அவள் என்னிடத்திலே சொன்னாள். நான் செய்கிற தவறான காரியத்தை எனக்கு சொன்னாள். இதற்குள்ளாக அநேக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் கை கலப்பாய் மாறியது. கத்தியினால் அவளை காயப்படுத்திருக்கிறேன். பல தடவை நான் அவரை கொல்ல நினைத்திருக்கிறேன், முயற்சித்திருக்கிறேன். சில நேரத்தில் அவளும் கத்தி அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்வாள், அவளை தற்காத்துக் கொள்ள என்னை திரும்ப அடிக்கும்படி. நாங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் கணவருடைய கெட்ட பழக்கத்தின் காரணமா நான் குடிப்பேன், ரொம்ப தவறா நடந்துப்பேன். என் முழு வாழ்க்கையும் மோசமான நிலைமையில இருந்தது. இதை என்னால தாங்க முடியல. நான் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ விரும்பினேன், ஆனா அது நடக்கல. எனக்கு விசுவாசம் இருந்தது. நான் எல்லா நாளும் ஜபிச்சேன். இவர் மாறணுங்கிறதுக்காக ஜபிச்சேன். எனக்கு நாட்கள் செல்ல செல்ல இது நடக்குமா இல்ல நடக்காதா, இது போகுமா போவாதான்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. கெட்ட பழக்கம் மிக மோசமானது. நான் கடன் வாங்கி குடிக்கிற அளவுக்கு சென்று விட்டேன். மேலும் 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 அநேக இடத்திலே கடன் வாங்க நான் தீர்மானித்தேன். கடன் வாங்கினேன், ஆனால் என்னால் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை. கடன்காரர் மத்தியில் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. பல நேரத்தில் அவர்கள் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, என்னை கொண்டு விடலாம் என்று கூட அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். காரணம், நான் கடனாய் வாங்கிய பணத்தை என்னால் அவர்களுக்கு திரும்ப செலுத்த முடியாத காரணத்தினால. வீட்டு முதலாளி என்னை என் வீட்டை காலி செய்யும்படியாய் ஒரு தரம் கூறினார். முன்பு நான் 10,000, 20,000, 30,000 டாலர் வரை கொடுப்பேன். ஆனால் இப்போது என்னால் $1,000 கூட கொடுக்க முடியவில்லை. வீட்டு முதலாளிக்கும் எனக்கும் மத்தியில ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் என்னை வெளியே தள்ளி நோட்டீஸ் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு காலி செய்ய வேண்டும், இனி நீங்க இருக்கக்கூடாது. என் நிலைமை இன்னும் மோசமானது. நான் இன்னும் மேலும் மேலும் குடிக்க ஆரம்பித்தேன். நான் குடித்து காலை எழுந்திருக்கும் பொழுது எல்லாம் ஒழுங்காகும் நினைத்தானால் எல்லாம் மோசமாகியது. நான் குடிக்கும் பொழுது பிரச்சனையை மறப்பேன், எனக்கு மிக நன்றாக இருக்கும். ஆனால் அந்த போதை இறங்கின பிற்பாடு மீண்டும் என் பிரச்சனைகள் பெரிதாகும். திரும்ப குடிப்பேன், நாள் முழுவதும் குடிப்பேன், பிரச்சனைகள் குறைவதைப் போல நான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அந்த போதை தெரிந்து எழுந்த உடனே மேலும் 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 பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே வந்தது. ஒரு நாள் என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் வேலை ஸ்தலத்திலே என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் என்னிடத்திலே சொன்னார், நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் நான் குடித்துக் கொண்டிருந்தேன். என் கையில ஒரு பியர் இருந்தது, என் கையில சிகரெட் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்வதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். காரணம், நான் மிகவும் அதிர்ச்சியா இருந்தேன். அவர் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நான் அதிர்ச்சியானேன். அவருடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையை போல்தான். ஏனென்றால் நாங்க இருவருமே நண்பர்கள். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு தெரியாது அது விடுதலையின் நாள் என்று. ஏனென்றால் யூனிவர்சல் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை விடுதலையின் நாள். நான் ஒருபோதும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முன்பு சென்றதில்லை. நான் 7 மணிக்கு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆலயத்துக்குள்ளே சென்று விட்டேன். ஆனால் நான் முழு போதையா இருந்தேன். அதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முதலாவது செல்வது. நான் சென்று அங்கே அமர்ந்தேன். நான் ஆலயத்துக்குள்ளே சென்று உட்கார்ந்த சமயம் போதகர் கேட்டார், நீங்க முதல் தடவை ஆலயத்துக்கு வரீங்களா? நான் இதுவரைக்கும் ஆலயத்துக்கு போனதே இல்லை. நான் சொன்னேன், ஆமா. அவர் கேட்டார், நீங்க குடிச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன், நான் குடிச்சிருக்கேன். நீங்க சிகரெட் பிடிச்சிருக்கீங்க? நான் சொன்னேன், நான் சிகரெட் பிடிச்சிருக்கேன். ஏன்னா என்னால எதையும் மறைக்க முடியாது. நான் என்னெல்லாம் செய்தனும் எல்லாமே வெளிப்படையா தெரியுது. ஒரு நாள் ஏறத்தாழ ஒரு 1.5 வாரத்துக்கு பிற்பாடு எனக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றியது, இது போதும், நிறுத்து. நான் உடனே தேவனிடத்துல ஜெபித்தேன். தேவனே, நான் சொன்னேன், தேவனே போதும், இனிமேல் இது போதும். நான் அப்படியாக ஜெபித்தேன். ஆண்டவராக இயேசுவே, எனக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நான் பெரும் குழப்பத்தில் இருக்கிறேன். நான் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். ஆண்டவரிடத்துல நான் பேச ஆரம்பித்தேன். நான் இங்கே இவ்விடத்திலே பேசுவதை போல நான் தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், தேவனின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. மறுநாள் காலை நான் எழுந்து என் மனைவி இடத்திலே சொன்னேன், நான் குடியை நிறுத்தி விட்டேன். என் மனைவி என்னை பார்த்து சிரிக்க தொடங்கினாள். அவர் சொன்னா, என்னால் நம்ப முடியவில்லை. நான் சொன்னேன், ஆமாம், எல்லாமே முடிந்து விட்டது, அவ்வளவுதான். என் மனைவி நம்பவில்லை. உடனே என் மனைவி என்னுடைய படுக்கை அறைக்கு சென்றால், சமையல் அறைக்கு சென்றால், அங்கே நான் வழக்கமா எங்கெல்லாம் குடியை ஒழித்து வைப்பேனோ போதை பொருளை எல்லாவற்றை எடுத்து எல்லா குடியை சிங்கிலே ஊற்றினாள். நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் அவளை ஊற்றினாள். அந்த நாள் துவங்கி எல்லாமே மாறி போனது. அந்த நாள் துவங்கி
என் வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இனி இடமில்லை. சிகரெட், குடிப்பழக்கம், மற்ற எல்லாமே என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. எல்லாமே படிப்படியாய் மாற துவங்கியதால் மெதுவாக படிப்படியாய் எனக்கான கதவுகள், எனக்கான வழிகள், ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு இதற்கிடத்திலும் எனக்கான வழிகள் படிப்படியாய் திறக்கப்படுவதை நான் பார்த்தேன். நான் ஒரு சொந்த அபார்ட்மெண்ட் வாங்கினேன், கட்டினேன். உண்மையிலே ஒவ்வொன்றாய் சேர்ந்து கொண்டே வந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் வாங்கினேன். அதன் பிற்பாடு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடம் நான் இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம் எல்லாவற்றையும் முழுமையாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கினேன். ஒரு ப்ராஜெக்ட். மேற்கூரை போடப்பட்டது, முற்றம் வேலி அடைக்கப்பட்டது. நீங்கள் பார்ப்பதை போல என் திட்டத்தின்படி எல்லாமே உருவாக்கப்பட்டது. தேவனுக்கு நன்றி, எல்லாமே முழுமையடைந்தது. யாருக்கு நாங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே கடன் வாங்குவது, அங்கே கடன் வாங்குவது, நான் எதையும் கட்ட பேங்க்கில் சென்று லோன் கேட்கவில்லை, எதுவும் இல்லை. யாரிடத்திலும் எதுவுமே நாங்கள் சென்று கேட்கவில்லை. எல்லாமே நான் என் சொந்த பணத்திலே செய்தேன். முன்பு நான் வாடகை செலுத்திக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு 4 அபார்ட்மெண்ட்டிற்கு நான் வாடகை வாங்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். என் வீடு ஆசீர்வாதமா இருக்கு. நான் சமாதானமான ஒரு இடத்துல இருக்கேன். என் வாழ்க்கைய தேவன் அப்படியான விதத்துல மாத்தி இருக்கிறதுனால மக்கள் சில பேர் நம்ப கூட முடியல. இன்னும் சொல்லப்போனா என்னாலயே நம்ப முடியல. நாங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மீனா உன் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சமாதானமான குடும்பம் இருக்கு, அன்பான கணவர் இருக்காரு. இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நான் இதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது. நீங்க யார் இப்ப எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த மாதிரி நடந்தது. உங்களுக்கு கூட ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனை, உங்க கணவரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, தற்கொலை முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க விசுவாசத்துல மட்டும் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து தேவனுக்குள்ளாக நிலைச்சிருங்க. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரா இருக்காரு. தேவன் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, உங்க வாழ்க்கையிலும் செய்யக்கூடியவரா இருக்கு. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. எவ்வளவு அற்புதமான ஒரு சாட்சி! தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி கட்ட முடியும் என்பதற்கான ஒரு ஆதாரம். நண்பர்களே, நீங்க யார் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, என்னுடைய நேரம் சரியில்லை, என்னுடைய தலை எழுத்து நான் இப்படிதான் வாழணும், எவ்வளவு தடவை நான் எவ்வளவு முயற்சி எடுத்துட்டேன் என் வாழ்க்கை மாறத்துக்கு, ஆனால் எந்த முயற்சியிலுமே எனக்கு பலன் இல்லை, நான் எங்கெங்கயோ போறேன், எனக்கு எதுவும் நடக்கல. சரியாய் உங்களோடு தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இப்போது உங்கள் உள்ளத்துல ஏற்பட்டது ஒரு உணர்ச்சி. நீங்க ஒருவேளை சொல்லலாம், இல்ல நான் முயற்சி எடுத்தது நிஜம், நான் அதற்காக சென்றது நிஜம். ஆனால் புரிந்து கொள்ளுங்க, எது மனுஷ ரீதியா முடியலையோ அதுதான் தேவன் செய்யக்கூடியது. யாராலையும் ஒருவேளை முடியல, ஆனால் தேவனால் முடியும். இந்த நம்பிக்கை தான் உங்களுக்குள்ள இப்போது குறையா இருக்கிறது நண்பர்கள். இந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு குறையா இருக்கிறது. இது உங்களுடைய தலை விதியோ அல்லது தலை எழுத்தோ அல்ல. தேவன் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொருட்டு இந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் இந்த சூழ்நிலையை கொடுக்கவில்லை. கண்டிப்பாய் இந்த கஷ்டத்துக்கோ, இந்த வியாதிக்கோ, இந்த அவமானத்துக்கோ, பரிதவிப்பிற்கோ அவர் காரணம் அல்ல. நீங்க அதை உள்ளத்திலே உறுதியாய் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு இந்த சூழ்நிலையை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த சூழ்நிலை நீங்கள் சோர்ந்து போகும்படியோ, பின்வாங்கும்படியோ, தவறான ஒரு மனநிலைக்கு செல்லும்படியோ அல்ல. அவர் வார்த்தையை நீங்கள் நம்பும்படி, அவர் வார்த்தையின் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்கும்படி. ஒருவேளை உங்க வாழ்க்கை முழுவதும் விழுந்த ஒரு நிலையில இருக்கலாம். ஏன்னா அது மண்ணு மேல கட்டப்பட்டிருந்தது. தெரிந்தோ தெரியாமலேயோ நீங்கள் அடிப்படையாய் வைத்து வந்த அந்த நம்பிக்கை, நீங்க உங்க வாழ்க்கையை உருவாக்க விரும்பின முயற்சி விதம் ஒருவேளை தவறுதலா இருந்திருக்கலாம், தவறாய் போயிருக்கலாம். இப்போ இதே வாழ்க்கையை நீங்க அவருடைய வார்த்தை மேல, அதாவது பாறை மேல கட்டும் பொழுது உங்க வாழ்க்கை கண்டிப்பாய் விடாது. உங்களோட சூழ்நிலை கண்டிப்பா இதே போல இருக்கா? நீங்க சோதித்து பார்க்கலாம் மக்களே, சோதித்து பாருங்க. இந்த சாட்சியை கேட்கிற நீங்க அடுத்த சாட்சியா மாற முடியாது. யோசித்து பாருங்க, என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசம்? பாஷை ஒருவேளை, இடம் ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம், வாழ்க்கை பின்னணி ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் வார்த்தை ஒன்றுதான்.
இவர்களுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் திரை வழியாய் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் கேட்ட அதே வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். இவர் வாழ்க்கை மாறியது போல, இவர்கள் வாழ்க்கை மாறியது போல ஏன் உங்கள் வாழ்க்கை மாற முடியாது? ஆனா நீங்கள் புத்தி உள்ள விசுவாசத்துக்கு அடியெடுத்து வைக்க வேண்டும். உங்களுடைய இந்த சூழ்நிலை தேவனிடத்துல வைக்கும்போது, கொண்டு வரும்போது, அவர் ஆலோசனை ஏற்று நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கை பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடா இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எவ்வளவு வேணும் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. எவ்வளவு வேணும். இதோ அற்புதமான இந்த சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அப்பொழுது எந்த வாழ்க்கை முன்பு அசுத்தத்துக்கு ஒரு சாட்சியா இருந்ததோ, உங்க உடம்பு, உங்க வாழ்க்கை ஒருவேளை தோல்விக்கு, துரதிர்ஷ்டத்துக்கு ஒரு ஒரு முன் உதாரணமா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையை நீங்க ஆண்டவர் வார்த்தை மேல வைக்கும் போது அருமையான ஒரு வீடாய் உங்கள் வாழ்க்கை கட்டப்படுகிறது. இதோ சாட்சியை கூர்ந்து கவனிகள் மக்கள். என் பேரு ஜெயமதி. என்னுடைய வயசு 33. முன்பாக என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. செய்வின பிரச்சனை, பயம், தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை எண்ணம், எதை செஞ்சாலும் தோல்வி மனப்பான்மை, எதிலுமே என்னால வெற்றியை பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய சிந்தனையில தோல்வியானது இருந்தது. எனக்கு ராத்திரியில தூக்கம் வராத பிரச்சனைகள் மிகவும் அதிகமா இருந்தது. என்னுடைய அப்பா செய்வினையினாலதான் இறந்தாரு. அதே செய்வினை என்னையும் எங்க அம்மாவையும் பாதிச்சது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே தூக்கம் வராத பிரச்சனை இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் நிறைய யோசிப்பேன், எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த மாதிரியான தோல்விகள் வருது, பயம் வருது, நான் சின்ன குழந்தை தானே, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்னு நான் யோசிச்சிருக்கேன். அதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன். இந்த பயம் நாளடைவுல என்னுடைய வாலிப வயதுலயும் என்ன பாதிச்சுது. என்னால பள்ளிக்கூடத்துல போக்கஸ் பண்ண முடியல. என்னுடைய வாழ்க்கையில தற்கொலை எண்ணமானது இருந்தது. இந்த வாழ்க்கைய வாழவே பிடிக்கல எனக்கு. ஏன்னா எனக்கு நிம்மதியே கிடையாது. இந்த பிரச்சனைகளோட நான் 16 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைகளுக்காக நான் நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். உதாரணத்துக்கு மருத்துவர்கிட்ட போயிருக்கேன், செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போயிருக்கேன், நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா என்னுடைய பிரச்சனையானது மாறணுங்கிறதுக்காக. அதற்காக நான் தங்கத்தை தியாகமா கொடுத்திருக்கேன், நிறைய விதமான வெள்ளிகளை தியாகமா கொடுத்திருக்கேன், உணவு பொருட்கள், நிறைய விதமான உடைகள், என்ன விதமான ஆவிக்குரிய ரீதியா நான் எதெல்லாம் செய்ய முடியுமோ, பண ரீதியா எதெல்லாம் செய்ய முடியுமோ நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஆனா எந்த பீடமும் எனக்கு உதவி செய்யல. யாரெல்லாம் எதுக்காக என்னென்ன சொல்றாங்களோ நான் அதை எல்லாத்தையும் செய்வேன். என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் செஞ்ச பிற்பாடும் கூட என் வாழ்க்கையில நான் எந்த மாற்றத்தையுமே பார்க்கல. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வரும்னு பார்ப்பாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்க இருக்க மோசமா போச்சு. என்னால உயிர் கூட வாழ முடியாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். நான் யூனிவர்சல் ஆலயத்தை எப்படி கண்டடைஞ்சேன்னா, ஒரு ஊழியக்காரர்கள் மூலமாக அவங்க என்ன அழைச்சிருந்தாங்க. நான் உடனடியா ஆலயத்துக்கு வரல. நான் ரொம்பவும் பிடிவாதம் பிடிச்சேன். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். இங்க மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நான் இந்த மாதிரியாக தான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு மிகவும் நிறைய பிரச்சனைகளோட வந்தேன். ஆமா, நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது எனக்கு எதுவுமே புரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போனதுனால ஆலயமும் யூனிவர்சல் ஆலயமும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைச்சு வந்தேன். ஆனா நான் இங்க வந்த பிற்பாடு விசுவாசின் வார்த்தையை ஏத்துக்கிட்டேன். அதன் பிற்பாடு நான் என்னுடைய சொந்த ஜபத்தை செஞ்சேன். நான் தேவன் இடத்துல சொன்னேன், தேவனே நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனைல இருந்து விடுதலை கொடுங்க. நான் செஞ்ச முதல் ஜபம் என்னுடைய தூக்க வராத பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகணும். ஏன்னா நான் பல பீடத்துக்கு போய் நான் எந்த விதமான பதிலையும் பார்க்கல. இப்ப நான் இந்த பீடத்துக்கு வந்திருக்கேன். உண்மையாகவே தேவன் இந்த இடத்துல இருந்தா தேவன் எனக்கு பதில் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் அன்னைக்கு செஞ்ச ஜபத்துல நான் விடுதலைய பார்த்தேன். தூக்க வராத பிரச்சனையில இருந்து நான் விடுதலைய பார்த்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லபடியா உறங்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வரும்பொழுது எனக்கு பயமானது இருக்கும். எப்படி சொல்றது அந்த பயம்? என்னால வீட்டுல தனியா இருக்க முடியாது, அந்த அளவு பயமானது இருக்கும். ஆனா நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துல செய்வினையில இருந்து, என்னுடைய வாழ்க்கையின் சாபத்திலிருந்து, பயத்துல இருந்து நான் விடுதலைய பார்த்தேன். அதன் பிற்பாடு நான் ஆலயத்துக்கு உண்மைத்தன்மையா இருக்கணும். நான் தஸ்ம பாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி நாம உண்மையா இருக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன். அதன் பிரகாரம் நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அது மட்டும் போதாதுன்னு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப புரியல. எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிய
கூர்ந்து கவனிச்சேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. யாரும் என்கிட்ட சொல்லல. ஆனா நானும் என்னுடைய தாயாரும் தீர்மானிச்சோம், எங்க வாழ்க்கையில இருக்கிற செய்வின பிரச்சனை வெளியே வரணும்னா நான் பல பீடத்துக்கு போய் பல விதமான தியாகத்தை செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையான தேவன் என்னை விடுதலையாக்கணும்னா என்னுடைய தியாகத்தை நான் செய்யணும்னு நினைச்சேன். அதனால எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்தோம். எங்க கிட்ட இருக்கிற உடை, 2 தட்டு, அது மட்டும்தான் வச்சிருந்தோம் வீட்டுல. மத்தபடி எங்க கிட்ட இருந்த டிவி, ஃப்ரிட்ஜ், சோஃபா, பேங்க் பேலன்ஸ், என்னென்னலாம் இருக்கோ, பைக், எல்லாத்தையும் எடுத்தோம், வித்தோம், பீடத்தின் மீது வச்சோம். இது வரைக்கும் எங்களால எந்த தேவனும் எந்த ஒரு பீடமும் எங்களை காப்பாத்த முடியல. ஆனா நாங்க உயிருள்ள தேவனுடைய பீடத்தின் மீதாக தியாகத்தை செஞ்ச பொழுது செய்வினையிலிருந்து முற்றிலுமா விடுதலையை பார்த்தோம். உயிருள்ள தேவன் எங்களை இந்த இடத்துல விடுதலையாக்கியிருக்காரு. முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா முழுமையாக விடுதலையாக்கப்பட்டு நானே ஒரு ஆசீர்வாதமா இருக்கேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில மாபெரும் காரியங்களை செஞ்சவரா இருக்காரு, இன்னைக்கும் செய்யறவரா இருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்காதுன்னு நினைச்சிருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்தை பெற்றிருக்கேன், சமாதானத்தை பெற்றிருக்கேன். அதுக்கும் மேலாக அவருடைய ஆவியானது எனக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஆவியானவர் என் கூட இருக்கிற காரணத்தினால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இனிமேலும் எனக்கு அந்த பயம் கிடையாது, பலவீனம் கிடையாது, தற்கொலை எண்ணம் கிடையாது, செய்வின பிரச்சனை கிடையாது, சாவம் என் வாழ்க்கையில இல்ல. தேவன் என்னை முற்றிலுமா விடுதலையாக்கியிருக்காரு, என்னை ஆசீர்வாதமா மாத்திருக்கு. பல பேர் அதே தான் செய்யறாங்க, நான் செஞ்ச தவறதான் செய்யறாங்க. எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க, எல்லா பீடத்திலையும் பதில் கிடைக்கும்னு நினைச்சு மக்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா நீங்க யார் என்னுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்க தீர்மானிங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் பல பீடத்தை போய் பார்த்திருக்கேன், ஆனா நான் பதில் பார்க்கல. ஆனா என்னைக்கு நான் உண்மையான பீடத்தை பார்த்தேனோ தேவன் எனக்கு அந்த பீடத்திலிருந்து பதில் கொடுக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது போல நீங்க யாரு தேவனுடைய வார்த்தைய கீழ்ப்படிஞ்சு உண்மையான பீடத்துல தியாகம் செய்ய தயாரா இருக்கீங்களோ தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்றவளா இருப்பீங்க. இந்த நேரம் நாம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சாட்சி நான் உங்களுக்காய் சொல்ல வேண்டியிருக்கிறது. பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் வரும்போது உள்ளும் புறமும் அந்த மாற்றம் சாத்தியமாக. நாளை நாம் செய்யக்கூடிய ஜெபம் இதற்காக தான். விசேஷமான புதன்கிழமை வேதாகம பாடம், பரிசுத்த ஆவியினுடைய பொழிந்தருளப்படுதலுக்கான விசேஷமான கூட்டம். நான் உங்களை வரவேற்கிறேன். குறிப்பாக யார் உங்க வாழ்க்கை இனி மாற வாய்ப்பே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, வாழ்க்கை முடிந்து போனதா யார் நினைக்கிறீங்களோ, இந்த வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல கொண்டு வாருங்கள். இதோ நீங்க கேட்க போகிற இந்த சாட்சியின் போல, நீ கேட்ட சாட்சி கேட்க போகிற இந்த சாட்சியை போல உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாய் மாறணும். உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை, விவரங்கள் தேவை, உடனே வாட்ஸ்அப்ல எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள், தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு ஊழியக்காரன் தயாரா இருப்பார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க. என் பேரு டெனிசோ பெட்ரோ. நான் 3 தடவை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். 12 வயதுல மன அழுத்தத்துக்கு பாதிப்புள்ளான. நான் தனிமையை உணர்வேன், என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு நினைப்பேன். எனக்குள்ளாக பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன். நான் பள்ளிக்கூடத்தை கடந்து போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பசங்க என்னை கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, என் கூட சண்டையிடுவாங்க, பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, என்னை எப்பொழுதும் கேலி செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு ரொம்பவும் அழுவேன். நான் வீட்டுக்குள்ள என்ன பூட்டி வச்சுப்பேன். நான் எப்போதும் நினைப்பேன், என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, நீ மறிச்சிடு, நீ செத்துரு, நீ எதுக்கு இருக்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். பிசாசு எப்பொழுதும் எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்ததுனால கத்தி எடுத்து என்ன நான் கொலை பண்ணிக்கணும், என்ன நான் மறிச்சுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதனால 3 தடவை நான் கத்தி எடுத்து அதுக்காக முயற்சியும் எடுத்திருக்கேன். நான் எப்பொழுதும் சோகமா இருப்பேன், எப்பொழுதும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருப்பேன், இறந்துடணும்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் எப்போ ஒரு வித்தியாசமான விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சேனோ தேவன் என் இடத்துல சொன்னார், இல்ல உனக்கான ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்காருன்னு. என்னுடைய சகோதரி என்னை விவைஜிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நான் விவைஜிக்கு வரும்பொழுது இங்க எனக்கு உதவி செய்ய நபர்கள் இருக்காங்கிறத பார்த்தேன். பள்ளிக்கூடத்துல இருந்த மாதிரி கிடையாது. விவைஜில எனக்கு எப்பொழுதும் என் மேல அக்கறையை செலுத்துறவங்க, உதவி செய்யறவங்க, என்னை அக்கறையா பாத்துக்கிறவங்க, அன்பு செய்யறவங்களா நான் பார்த்தேன். நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமா தெரிந்து கொண்டேன்.
பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் தரக்கூடியவரா இருக்காரு. அதனாலதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் தேவையா இருந்தது. அந்த தருணத்துல தானியல் உபவாசமானது இருந்தது. நான் தானியல் உபவாசத்துல முழுமையா கலந்துக்கிட்டேன். நான் என்னுடைய பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன், பிரேயர் பண்ணேன், ஃபாஸ்டிங் இருந்தேன் பரிசுத்த ஆவியானவருக்காக. இந்த தானியல் உபவாசத்திலையும் தானியல் உபவாசத்தின் முடிவிலையும் நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஆலயத்துல பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன், முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் நான் அதே நபரா இல்ல, நான் முற்றிலுமா மாறுபட்ட நபரா இருக்கேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணம் கிடையாது. நான் சோகமா இல்ல, தனிமை உணர்வுல இல்ல, இனிமேலும் பொய் சொல்றவளா இல்ல. இப்ப என்னுடைய நோக்கமானது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. நான் என்ன கடந்து போனனோ மற்றவங்க அதை கடந்து போறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதா என்னோட நோக்கமா இருக்கு. உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறித்து சொல்றதும் உங்களுக்கு உதவி செய்யறதா என்னுடைய நோக்கமா இருக்கு. நான் விடுதலை ஆகிறேன்னா உங்களாலையும் விடுதலை ஆக முடியும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். மகா பரிசுத்தமுள்ள என் தேவனை, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நான் ஜெபிக்கிறேன். இது இவர் தலையெழுத்தோ தலை விதியோ அல்ல. இவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலையிலே வாழ்வது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் கஷ்டப்படுவது, உண்மையிலே நீர் இதை செய்யவில்லை ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை தன்னை இவர் துர்பாக்கியசாலியாய், தோற்கடிக்கப்பட்ட ஒருவராய், பரிதவிப்பான ஒருவராய் பார்ப்பார். ஆனால் இந்த வார்த்தை இவருக்காக தான், இந்த ஜெபம் இவருக்காக தான். எப்பொழுதும் எல்லாம் முடிந்து விடவில்லை. இவர் தன் விசுவாசத்தை வார்த்தையின் மீது வைக்கும் தருணம் உள்ளும் புறம்பும் வாழ்க்கை மாறும். இதுவரை இருந்த சலிப்பு, விரக்தி, எதிர்மறையான எண்ணங்கள், தவறான மனப்பான்மை எல்லாமே இந்த தண்ணீரை பருகுதலின் மூலம் கழுவப்படட்டும், நீக்கப்படட்டும். ஒரு சுத்திகரிப்பு உடலிலும் உள்ளத்திலும் யோசனையிலும் ஏற்படட்டும். இதுவரை எப்படி யோசித்தாரோ இனி அப்படி யோசிக்காமல் சரியான மனநிலையில் யோசிக்கும்படி செய்யும். அதன் மூலமாய் இவர்கள் அடுத்த சாட்சியாய் மாறுவர். வியாதியஸ்தர்கள் யார் இந்த ஜபத்தை பெறுகிறார்களோ விசுவாசத்தினால் அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். நான் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால். ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். நாளை மீண்டும் இரவு உங்களை சந்திப்பேன். வார்த்தை மறக்காதீர்கள். புத்தி உள்ள விசுவாசத்தை உபயோகப்படுத்துங்க. வாழ்க்கை கண்டிப்பாய் சாட்சியாய் மாற முடியும். சென்று வாருங்கள். நாளை மீண்டும் உங்களை சந்திக்கலாம். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ,
யாரை நீங்கள் வணங்குனீங்களோ இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?